வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, நீங்க எப்போதுமே சமநிலையை தேடக்கூடிய ஒரு மனிதர்கள். யார் எங்க இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில சமநிலை என்பது முதலில் எனக்கு முக்கியம். அதற்கப்புறம் தாங்க சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு முக்கியமாக இருக்கும் என்று கூறக்கூடிய ஒரு மனிதர்கள். வீட்டை விட்டு வெளியே சென்றாலே சமநிலையை தேடி அலையக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய அமைதியால் யாரெல்லாம் உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகினார்கள் என்று தெரியுமா? நீங்கள் எப்பொழுதுமே ஆர்கியூமெண்ட் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்கள். ஏதாவது பிரச்சனைகள் நடந்தால் கூட அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி விடையை தேடுவதை தவிர தேவையில்லாமல் போய் சண்டைப்படுவது, வாக்குவாதங்களில் ஈடுபடுவது போன்ற செயல்களில் நீங்கள் எப்போதுமே ஈடுபட மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே நடந்து கொள்வீங்க. நீங்க அமைதியாக இருக்க விரும்பக்கூடிய ஒரு மனிதர்கள். வெளியில் எதை பற்றியும் கூற மாட்டீங்க. எப்பொழுதுமே அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர்கள். ஆனா அந்த அமைதியை தாங்க சிலர் வீக்னஸாக எடுத்து கொண்டிருந்திருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் இப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், எதற்காக இப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்று ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. போக போக நீங்கள் எல்லாத்தையுமே உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன, இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது, இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே உங்களுக்கு விடையானது கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் அவர்கள் உங்களுடைய மனதில் சின்ன சின்ன அளவுக்கு உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவங்க கூடவே இருப்பது போல தாங்க இருந்திருப்பாங்க. ஆனால் போக போக அவங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. அது அவங்க கூட இருக்கும் பொழுது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்காதுங்க. உங்களை பொறுத்தளவுக்கு இந்த துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில மனிதர்கள், சில உறவுகள், சில நண்பர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் கூட இருக்கும் பொழுது அவர்களால் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் இவன் தான் இதுக்கு காரணம் என்று உங்களை கூறிவிட்டு போயிருப்பாங்க. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள் உங்கள் தலை மீது வந்து விழுந்துவிடும். இந்த மாதிரி விழுந்து எத்தனையோ நபர்களுக்கும் உங்களுக்கும் இடையில வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் பேசாமல் இருந்ததாலே அவர்கள் தவறை தொடர்ந்து செய்து கொண்டேதாங்க இருந்தாங்க. நீங்க இவங்க இந்த ஒரு நேரத்துல தவறு செய்து விட்டார்கள், அடுத்த தடவைகள் மாற்றி கொள்வார்கள் என்று நீங்க அமைதியாக இருந்திருப்பீங்க. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில தவறுகளுக்கு மேல தவறுகள் மட்டுமே தாங்க நடந்து கொண்டே இருந்தது. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் அழிந்த நாட்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். அதனால நீங்கள் எதையும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாமல், அறிந்து கொள்ள முடியாமல் மனதிற்குள்ள பல கேள்விகளானது எழுந்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். நீங்க காம்ப்ரமைஸ் செய்த வாழ்க்கை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். ஆரம்பத்தில் எதை பற்றியும் நீங்கள் தெரியாம இருந்திருப்பீங்க. நீங்க உங்களுடைய சந்தோஷத்தை விட்டு கொடுத்து மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே பேஸ் கொடுத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்திருப்பீங்க. ஆரம்பத்தில் இதனால எதுவுமே உங்களுக்கு தெரிந்திருக்காது. போக போக ஏன் இது நடக்கிறது, எதற்காக இது நடக்கிறது அப்படின்னு பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடையானது கிடைக்க ஆரம்பித்திருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் எதுவுமே தெரிந்திருக்காது. யார் மீதும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி யார் மீதும் முழுமையாக கூறியிருக்க மாட்டீங்க. ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கையை உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களை கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீ எவ்வளவு சம்பாதிக்க, நான் எவ்வளவு சம்பாதிக்க அப்படின்னு உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களிடம் இந்த மாதிரி போட்டி போடுற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. அதனால அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதத்துடன் முதல்ல ஆரம்பிக்கும். போக போக ஏன் இப்படி நடக்கிறது, எதனால் இப்படி நடக்கிறது என்று தெரியாம உங்களுக்குள்ளேயே பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் உங்களையே அது பிரச்சனைகளாக மாற்றவும் ஆரம்பிக்குங்க. ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரிய போவது கிடையாது. ஆனால் போக போக தாங்க எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு இதற்கான காரணங்கள் யார், இதனுடைய பின்னணியில் இருப்பது யார் என்று பல கேள்விகளுக்கு உங்களுக்குன்னு விடையும் தெரியவும் ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய காதல் ஏன் தெரியுமா ஒன் சைடாகவே போனது. நீங்கள் காதலித்தது உண்மைதான். ஆனால் அந்த காதல் ஈக்குவலாக உங்களுடைய இரு பக்கமும் இருந்து கிடைத்திருக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுத்த அளவுக்கு அவர்கள் உங்கள் பக்கம் கொடுக்காம இருந்திருப்பாங்க. அதுதான் உங்களுடைய காதல் இறுதி வரைக்கும் போகாமல் பாதியிலே நின்று விட்டது. அவர்கள் கொடுத்த அன்பு ஒரு உண்மையான அன்பு என்பது கிடையாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள நீண்ட நாட்களானது நிச்சயமாக எடுத்துக்கொள்ளும். நான் கூறியது உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பொறுமையான உங்கள் நாட்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்குங்க. நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் என்பது திரும்ப ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த அமைதியான பிரச்சனைகள், அமைதியான வெளியில் சொல்ல முடியாத அனுபவங்கள் எல்லாமே இனிமே தீர ஆரம்பித்து விடுங்க. மனதிற்குள்ள இனிமே நல்லது மட்டுமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்க பொறுமையாக முடிவெடுத்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுக்குன்னு போக ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும், எது வேண்டாம், எது செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுடைய கேள்விகளிலிருந்து பல பதில்களானது கிடைக்காமல் உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்ட நாட்கள் கூட நிச்சயமாக இருப்பீங்க. எல்லாம் மெதுவாக மறையும். சின்ன சின்ன சந்தேகம், சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஒன்றாக கூடக்கூடிய நேரங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தாங்க நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனிமே தெரிய ஆரம்பித்திருக்கும். எப்படி நம்ம இருக்கணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பல கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு விடையானது கிடைத்திருக்கும். உங்களுடைய வீட்டில் பாசிட்டிவான எனர்ஜி இனிமே உருவாக ஆரம்பிக்கும். இனிமே நல்லதாகவே உங்களுடைய குடும்பத்திலேயும் நடக்குங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு உண்மையான ஒரு சந்தோஷம் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே வாழ்க்கையில நம்ம எப்படி முன்னேற வேண்டும், எப்படி முன்னேறக்கூடாது அப்படின்னு உங்களுடைய கேள்விகளுக்கு பல விடைகளானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எடுத்த முடிவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையை இனிமே மாற்றியும் கொடுக்குங்க. நீங்க எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளும் முக்கியமான திசை சம்பந்தமான வாய்ப்புகளும் அது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி கொடுக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் நன்றாக போய்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக ஏன் இதெல்லாம் நடக்கிறது, எதற்காக இதெல்லாம் நடக்கிறது என்று உங்களுடைய கேள்விகளுக்கு இனிமே விடையானது நிச்சயமாக தெரியவும் ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையை இது முழுமையா மாற்றியும் கொடுக்குங்க. நீங்கள் முன்னால் இந்த ஒரு நேரத்துல எவ்வளவோ விஷயங்களை பண்ணி கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு முறைகள் நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை வைத்து எல்லாத்தையும் முடிவு எடுக்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவை எடுத்தால் நன்மைகள் கிடைக்கும், எந்த ஒரு முடிவை நம்ம எடுக்கக்கூடாது, எதை தேர்வு செய்யக்கூடாது அப்படின்னு பல கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் விடையானது உங்களுக்கு கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றவும் செய்யுங்க. இந்த ஒரு திசை தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக மாறவும் செய்யுங்க. இனி வரக்கூடிய உங்களுடைய மனதுக்கு அமைதி மட்டுமே தாங்க கிடைக்கும். அமைதி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாக்கப்பட்டீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷங்கள், எவ்வளவு அமைதிகள் எல்லாமே இனிமே ஏற்பட போகிறது என்று எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எல்லாமே தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க நிச்சயமா போகவும் செய்வீங்க. நீங்கள் பல விஷயங்களை அதிகமாக யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க. அதிகமாக யோசிப்பதாலே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனதிற்குள்ளேயும் சரி, உங்களுடைய மைண்டிலையும் எப்பொழுதுமே உங்களுக்கு நிறைவு, அதாவது அமைதி என்பது இல்லாமலே போயிருக்குங்க. ஏன் அப்படின்னா நீங்க அதிகமாக யோசிப்பீங்க. அதிகமாக யோசிப்பதை எப்பொழுது உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரீங்களோ அப்பொழுதுதான் நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் உங்களையே உங்களால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். ஆனால் இப்போது சத்தம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் எல்லாமே குறைந்துவிடும். நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை இந்த ஒரு நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கவும் கற்றுக்கொள்வீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனதிற்குள் போதுமான அளவுக்கு சந்தோஷம் என்பது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றி என்பதை அடையவே முடியாது. எனவே முடிந்த அளவுக்கு வாழ்க்கையில எப்படி வெல்லணுமோ அது படி நடந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.